பஜாருக்கு போங்க, நல்ல உடல் பலசாலி இருப்பான், யாராச்சும் ஒரு நோஞ்சான் இருப்பான், அந்த நோஞ்சானை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு கேவலமா வாயால பேசுவானோ சில வார்த்தைகள். ஏப்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா ஃபன்னுக்கு பேசணும், டைம் பாஸுக்கு பேசுறோம். அல்லாஹ் தஆலா உடல் வலிமை எல்லாத்துக்கும் கொடுக்கல. உடல் வலிமை சிலாக்களுக்கு உடல் வலிமையை கொடுத்துருக்கிறான், சிலாக்களுக்கு உடல் வலிமையை கொடுக்கல. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சிலாக்களுக்கு உடல் பலத்தை கொடுத்துட்டு சிலாக்களை உடல் பலகீனமாக ஆக்கி அவங்களுக்கு முன்னாடியே வாழ வைக்கிறான். வாழ வச்சா இவன் அவனுக்கு அநியாயம் செய்யறானாண்டும் பார்க்கிறான். அடுத்தவன் இவனுக்கு அநியாயம் செய்யும் பொழுது இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ரெண்டு சோதனை வைக்கிறான். உடல் வலிமையை கொடுத்துட்டு இவனும் அநியாயம் செய்யக்கூடாது, இவனுக்கு அநியாயம் நடக்கும் பொழுது இவனுக்கு உடல் வலிமை இருக்குதானே, போய் கேட்கிறானா, ஏப்பா இவனுக்கு அநியாயம் செய்யறேன்னு போய் கேட்கிறானா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரன், லா யஸ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், வலா யுஸ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்யப்படும் பொழுது பார்த்துட்டு இருக்கவும் மாட்டான். இவன் தான் முஸ்லிம், நாங்க ரசூலுல்லாஹ். அநியாயம் செய்யவும் மாட்டான், செய்யும் போது தடுக்கிறதுக்கு சக்தி இருக்குது, 5 பேர் அடிக்கிற அளவுக்கு இருப்பான், அநியாயம் நடக்கும் பேசாம இருப்பான் பார்த்துக்கிட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநியாயம் செய்யவும் மாட்டான், செய்யப்படும் போது பார்த்துட்டு இருக்கவும் மாட்டான், அவன் தான் முஸ்லிம் தாங்க. புகாரில 2442வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பாருங்க, எவன் பலசாலியோ, இந்த பாருங்க பலஸ்தீனை போட்டு அட்டக்க எவ்வளவு கொள்றான், ஏன் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, மண்ட கணத்துல இருக்கிறான் பாத்தீங்களா, மண்ட கணத்துல இருக்கிறவன் தான் இப்படி கொள்றான். எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்படுது, ஐநால கணக்கும் இல்லை. நீ ஓண்ட பாட்டுக்கு பேப்பரை போட்டுட்டே இரு, நான் இங்க பாட்டுக்கு குண்டை போட்டுட்டே இருக்கிறேன்னு சொல்லி கொண்டுட்டே இருக்கிறான். வேற வேற நாடுகளை பாருங்க, எல்லா நாடுலையும் மண்டகணம் தான், நம்மளை விட்டா யாரும் இல்லை, நமக்கு கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி மண்டகணம் பிடிச்சி ஆடுறாவோ. பஜாருக்கு போங்க, நல்ல உடல் பலசாலி இருப்பான், யாராச்சும் ஒரு நோஞ்சான் இருப்பான், அந்த நோஞ்சானை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு கேவலமா வாயால பேசுவானோ சில வார்த்தைகள். ஏப்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா ஃபன்னுக்கு பேசணும், டைம் பாஸுக்கு பேசுறோம். அப்படி ஃபன்னுக்குண்டாலும் அந்த மாதிரி வார்த்தையில பேசிக்க, அவன் அழாத கூட மனசுக்குள்ள அழுகுறான் பாவம். அவனை போட்டுக்கிட்டு டைம் பாசிங்காக, ஒரு ஜொலிக்காக என்ன செய்யறாங்க, அவனுக்கு இவ்வளவு எல்லாம் கேவலமா பேசலுமோ அவன் கூனி குறுகுறான், இவன் பார்த்து சிரிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பஜார்ல பார்த்திருப்பீங்க சர்வ சாதாரணமா. இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்துச்சு, முந்தைய காலத்துல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம ஸாத்தில் இமாத், ஆது கூட்டத்தாரையும் பிரம்மாண்டமான தூண்களுக்கு சொந்தக்காரரான இரம் கூட்டத்தாரையும் அல்லாஹ் என்ன செய்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆது கூட்டத்தார் இரம் கூட்டத்தார், 2 கூட்டத்தார் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா, அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்ற ஒரு படைப்பு எந்த ஊர்லயும் படைக்கப்படவே இல்லை. படைச்ச அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி உடல் வலிமை கொண்ட ஒரு சமுதாயத்தை எந்த ஊர்லையும் நாம் படைக்கவே இல்லைங்கிற அல்லாஹ். அவ்வளவுக்கு வலிமை மிக்கவர்கள். அவனுடைய அந்த மண்ட கணத்தை வாயாலே சொல்றான். வலிமை அவனுக்கு தெரியும் தானே, நம்ம தான் வலிமை மிக்கவர்கள். எப்படி சொல்றான் தெரியுமா, ஃபஅம்மா ஆதுன், ஆது கூட்டத்தாரோ ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி, நியாயம் இல்லாமல் இந்த பூமியிலே பெருமை அடித்தார்கள், ஆணவம் கொண்டார்கள். என்ன கேட்டான் தெரியுமா, வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பலசாலி யாரப்பா இருக்கிறா. அவன் கேட்டான், மன் அஷத்து மின்னா குவா, நம்ம தான் பலசாலி, எங்களுக்கு மேல யார் இருக்கிறா. அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, உன்னைய படைச்சி உனக்கு இந்த பலத்தை தந்திருக்கிறேனேடா, நான் பலசாலி, அதை நீ காணலையான்னு கேட்கிறான் அல்லாஹ். உன்னைய நான் படைச்சி உனக்கு இந்த பலத்தை தந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட பலசாலியா இருப்பேன்னு சொல்லி நீ பார்க்கலையா? அதுக்கு அப்புறம் எப்படி அழிச்சான், மண்டகணம் பிடிச்சவர்கள், அவங்கள விட்டா ஒன்றும் இல்லை, எங்களை ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஒரே ஒரு சூறாவளி தான், சூறாவளி காற்று அனுப்பி அவங்களை அழிச்சான் அல்லாஹ். வஅம்மா ஆதுன் ஃபௌஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, மோசமான கடுமையான புயல் காற்றினால் ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். அந்த புயல் காற்று எத்தனை நாள் அவங்களை பிரட்டி அடிச்சிச்சு தெரியுமா, சஹரகா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து சூறாவளி. அவங்க இருந்ததெல்லாம் பாலைவனம், இந்த பாலைவனம் இருந்த ஏரியாக்களை தான் வாழ்ந்தாங்க, வெறும் மணல். தொடர்ந்து சூறாவளி அடிக்க 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 அங்க இருக்கிற மணல் எல்லாம் கொண்டு வந்து இவன் இந்த ஊரை அப்படியே நிரப்பிருச்சு.
இன்றைக்கு வந்து ஆர்கியோலஜிஸ்ட் என்ன செய்கிறாங்க, தோண்டி 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 கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபவுண்டேஷன் அதெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே இருக்குது? மணல் குன்றுக்கு கீழே இருக்கு. 8 நாள் தொடர்ந்து சூறாவளி அடிக்கும் போது மணல் எல்லாம் பறக்குமா இல்லையா? அல்ல அவ்வளோ பேரையும் அழிச்சிட்டு அதுக்கு மேலே மணலை கொண்டாந்து நிறைக்கிறான். அப்போ இதெல்லாம் பெரிய பாடம். மண்டகணம் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய உடல் பலத்தை பலகீனவன் மேலே காட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஆணவம் பிடிச்சி அலையிறானே ஃபிரௌன், ஆணவம் பிடிச்சி அலைஞ்சானா இல்லையா? கடைசியில் எவ்வளோ கேவலமான ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய சாவை ஆக்கினான். ஹாமான் ஃபிரௌனுடைய மினிஸ்டராக இருந்தான். காரூன் அவனும் வந்து ஃபிரௌனுடைய சபையில் ஒத்தேன். ஹாமானுக்கு தனி படையே இருந்தது. ஃபிரௌனிடம் ஒரு தனி படை இருந்த மாதிரி ஹாமானுக்கு பெரிய படை ஒன்றே இருந்தது. அவ்வளவு பலசாலிகள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? காரூனை எப்படி அழிச்சான்? ஊட்டோடு அப்படியே ஊடு அப்படியே விழுங்கிருச்சு. அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறான். அவனுடைய வீட்டோடைய அவ்வாறே நாங்கள் அவனை புதைய செய்தோம் அப்படிங்கிறான். எல்லாம் மண்டகணம் பிடிச்சி ஆடியவங்க. ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? இது நல்ல விளங்கு. பலசாலிகள் பலகீனமானவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக துணையாக இருக்கணுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அநியாயம் செய்யும் போது எங்களோட மனசுக்கு வரணும், நம்ம பலசாலிகளா இருக்கிறோம், எங்களை விட எம்ம படைச்ச அல்லாஹ் ரொம்ப பலசாலி. நம்ம செய்யக்கூடிய இந்த அநியாயத்துக்கு அவன் கணக்கு தீர்க்க ஆரம்பிச்சா யார் இருக்கிற உதவி செய்ய? எல்லா ஃப்ரெண்ட்ஸ்மாரோடையும் சேர்ந்து தான் கேலி பண்றோம். 5 ஃப்ரெண்ட்ஸ்மார் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேலி பண்றான், மற்ற 4 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு அல்லாஹ் கேலி செய்தவனை தண்டிக்கும் பொழுது இந்த 4 பேரும் வருவாங்களா? யா அல்லாஹ் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவருக்கு இவருடைய பாவத்தை இப்படி பங்கிட்டுதா, நான் 5 பேரும் நரகத்துக்கு போறோம் அனுபவிக்கிறோம், வருவாங்களா யாராச்சும்? ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஒன்றோ கையால் தடுக்கிறதுக்கு வசதி இருந்தால் தடுக்கணும், இல்லாட்டி நாக்காலையாச்சு. எப்போ பலகீனமான ஒருமா ஏன்ப்பா இப்படி அநியாயம் செய்றீங்க ஏதாச்சும் கேட்கணும். ஒரு பேச்சுக்காச்சும் அல்லாஹ் நான் கேட்டேன் என்று அல்லாஹ் கேட்கும்போது சொல்றதுக்காச்சும் ஒரு பலகீனமானவனை பிடிச்சி ஏன்ப்பா இப்படி அநியாயம் செய்றீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கும்போது யா அல்லாஹ் எனக்கு உடல் பலம் இருக்கல, நாக்கால நான் கேட்டேன், யா அல்லாஹ் உனக்கு அது தெரியுமே அப்படின்றலாம்.